Sri Muthukumaran Institute of Technology, Mangadu, Chennai. Admissions open for BE, BTech, MBA, MCA, ME and PhD. Counseling code 1218. Come and enjoy Tale of the Mermaids at VGP Marine Kingdom, Chennai. ஃபார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ளே வர காரணம் என்ன சார்? இயற்கையோடு இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது. ஆர்கானிக் சீட்ஸை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோதான் கணக்கு போட்டு சாப்பிடுவோம், 2 சப்பாத்தி இவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. அப்படியும் காசு இல்லைன்னா வீட்டுக்கு போகிறது. அப்பா இருக்கும்போது போக மாட்டோம், அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, வாக்கிங் போகிற டைம் தெரியும், அந்த டைமில் போய் சாப்பிட்டு வந்துடுறது. பைக்கை பார்க்கும்போது ஒரு ஆசை வருது சார், ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போங்க சார். போவோம் சார். யானை உடச்சி போட்டது, யானை பிச்சு போட்ட செடி, பன்னி வரும், காட்டு பன்னி வரும், அதுவும் கம்மியாக இருக்குது. எல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க நினைக்கிறேன். இருக்கிற மாதிரி தெரியல. யானை தான் இங்கே வர்றது, கரடி இருக்குது, சிறுத்தை இருக்குது. அங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு கேமரா ட்ராப் போட்டிருந்தாங்க. அந்த கேமரா ட்ராப்பில் ஒரு டைகர் ஸ்பாட் பண்ணிக்கிறேன். 100 கிலோ வளர்க்குறவனுக்கும் அவ்வளோதான் செலவு வருது, 10 கிலோ வளர்க்குறவனுக்கும் அவ்வளோதான் செலவு. இங்கே இருந்து கொண்டு வந்து அங்கே போடணும். கம்மி விலைக்கு கேட்கவே கூடாது. எல்லா சாப்பாடோட விலையும் கொஞ்சம் அதிகமாக இல்லைன்னா கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ணும். எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க, இருக்கிற தேவையில்லாத ஆர்டினன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. கார்பரேட்ஸுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி தராங்க, ஆனால் ஃபார்மர்ஸுக்கு மட்டும் பண்ணி தர மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, கேஸ் இல்லை, ஸ்டவ் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ 1000 ரூபா ஆயிடுச்சு. யாரும் வாங்க. அடுத்தவங்களுக்கு நான் பேட் லெக்சர், பட் பசங்களுக்கு இது லைக் த வே ஐ டாட். நான் கன்னடா லிட்ரேச்சர் டீச் பண்ணிருந்தேன். எங்கள் அப்பா லெக்சருங்கிறதுனால நான் லெக்சரே ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். அது கேர்ள்ஸ் காலேஜுங்கிறதுனால நான் ஓகே ட்ரை பண்ணலான்னு போயிட்டு துரத்தணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சினிமா வந்துடுச்சு. போனேன் அண்ட் ஐ கால் மை ஃப்ரெண்ட். இந்த சினிமாவில் காசு கொடுப்பாங்களான்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணேன். வெற்றிமாறன் சாரும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. வெற்றி என்ன பண்ணாலும் ரொம்ப இறங்கி பண்ணுவாங்க. ஃபிலிம் பண்ணும்போது அப்படி தான். பொல்லாதவன் செல்வம் கேரக்டர் எவ்வளோ உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ரொம்ப பண்ணி. இப்போவும் எனக்கு செல்வம் கேரக்டர் பார்த்து தான் ரோல் தராங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோலுக்கு எவ்வளோ சார் சம்பளம் கிடச்சிது ஃபஸ்ட்டு என்ன நிறைய படத்துக்கு 0 தான். எல்லாம் இங்கெல்லாம் பிகினிங்கில் அப்படி தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அவ்வளோதான். எவ்வளோ படம் நடித்தாலும் சார் நல்ல வாய்ப்பு சார் உங்களுக்குன்னு சொல்லி எவ்வளோ வாய்ப்பு தான். அண்ட் அட்லீஸ்ட் வியூவர்ஸ், திஸ் இஸ் கார்த்திக் ஹரிபிரசாத். கிஷோர் சார் தான் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். அவர் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் பெரிய ஃபார்ம் ஹவுஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே தான் போய் தேட போகிறோம். வாங்க நீங்களும். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார், இந்த காட்டை சுற்றி நாங்கள் வரத்துக்கு எப்படியும் ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் தாண்டி உள்ளே இருக்குது சார். இவ்வளோ உள்ளே வந்திருக்கு. ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார். ஃபார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ளே வர காரணம் என்ன சார்? ஃபஸ்ட்டு வந்து ரொமான்டிக் இது தான். இயற்கையோடு இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது. எனக்கு வந்து தண்ணி, மலை, காடு எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்கணுங்கிற ஆசை இருந்தது. அந்த ஆசையோடு வந்தது தான். பட் ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருந்தது. பார்த்தல இந்த தாத்தா வந்து ஒரு சின்ன ஃபார்ம் கட்டிருந்தார், சென்னப்பட்டினம் சொல்லி, இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர். ஓகே. ஸோ அங்கே பியூ முடித்ததுக்கப்புறம் முடித்ததுன்னா எக்ஸாம் எழுதலைன்னா அது ஓடி போயிருந்தேன். அப்போது பிடிச்சிட்டாங்க, ரொம்ப சீக்கிரமே பிடிச்சிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது கொஞ்சம் அதுக்குள்ளே தாத்தா இறந்தாச்சு. மாமா இருந்தார். அவர் வந்து அப்போ தான் அவருக்கு கல்யாணமாக இருந்தது. புதுசாக கல்யாணமான யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்களா. அப்போ நான் தான் எல்லா வேலையும் பண்ணி அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். மோஸ்ட்லி எனக்கு தனியாக இருக்கிறது பிடிக்குங்கிறதுனால அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ எங்கேயும் தனியாக இருக்கணும் தான் வந்ததுனால ஃபார்மிங் எல்லாம் பண்ண தேவைப்பட்டுச்சு. நிறைய இடம் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? மெயினாக இந்த காடு. பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனோட லேண்ட் இருக்குது. ஸோ நான் எப்பவும் காலேஜில் இருக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு மலை, காடு அப்படி இருக்கிற இடத்துல இருக்கணும்னு சொல்லி. அவன் வந்து இங்கே அவங்க லேண்ட் இருந்தது முன்னாடியே. ஸோ ஒரு லேண்ட் இருக்குது பார்க்குறியான்னு கூப்பிட்டான். அவன் வந்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. கரெக்டாக பக்கத்தில் காடு இருக்குது. இந்த பக்கமும் காடு தான், கொஞ்சம் லேண்ட் எல்லாம் ஊருக்கு ஒரு பக்கத்தில் காடு இருக்கும்.
இங்கே மலை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், அந்த சைட்லாம் ஃபுல்லாக மலை காடு, தண்ணி இங்கே தெரியும். தண்ணி இங்கே வேணாலும் வரும். இப்போ வந்து நிறைய சீட்ஸுகள் கூட வந்து அன்ஆர்கானிக்காக இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். ஆர்கானிக் சீட்ஸை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது. வளர்த்து அதை ஆர்கானிக் ஆக்கணும். இது வேறு விதை கிடச்சாலும் ஆர்கானிக்குங்கிறத விட நான் என்ன சொல்கிறேன்னா நாட்டு விதை மெயினாக. ஏன்னா நிறைய விதையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாட்டு விதை தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிறைய இம்போர்ட் ஆகிருக்கு, வேறு இடத்துலேருந்து வந்திருக்கு. பட் இந்த நிலத்துக்கு, இந்த நிலத்தில் சர்வைவான, ரொம்ப நாளாக சர்வைவான விதையை நம்ம போட்டோம்னா இந்த நிலத்துக்கு நல்லா செட் ஆகும். ஒரு சர்வைவல் ரேட் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் நீங்கள் பெஸ்ட் எல்லாம் வர்றது கம்மியாக இருக்கும். சீட்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது உண்டா சார் நீங்கள்? சிலது மட்டும். ஏன்னா முதல்ல வந்து எல்லா சீசன்லேயும் போட்டுருவேன், எல்லா சீசன்லையும் போட்டு ட்ரை பண்ணுவோம். பட் கரெக்டான ஈல்டு வரணும்னா அந்த கிளைமேட் வந்தால் தான். அதெல்லாம் வந்து நீங்கள் அதான் இந்த கெமிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம எப்போ வேணாலும் அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி எப்போ வேணாலும் வளர்க்கலாங்கிற மாதிரி இப்போ வந்திருக்கு. இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் வேரியன்ட்ஸ் நம்ம ஃபுட் கிராப்ஸில் எதுவும் வரல இன்னும் இந்தியாவுக்குள்ளே. நிறைய போராட்டத்தில் தடுத்து நிறுத்திருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். எப்போ விதை போட்டால் மறுபடியும் இன்னொரு செடி வரும் அப்படின்னு தெரியுமோ அப்போ தான் கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சும்மா செடி வளர்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதான் அதுக்காக சீட் சேவ் பண்ணலாம். நீங்கள் அன்னெசரி எஃபர்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக கரெக்டான டைமுக்கு அந்த டைமில் வேறு ஏதாவது, ஏன்னா நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது, நிறைய செடியெல்லாம் இப்போ வின்டரில் வரது நிறைய க்ராப்ஸ் இருக்குது. ஸோ எப்போ எந்த க்ராப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த சீட்ஸ் சேவ் பண்ணிக்கிட்டு அந்த டைமில் அந்த நிலத்தை வந்து நீங்கள் வேறு ஏதோ வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். சார், நாங்கள் வரும்போதே வந்து என்ட்ரன்ஸில் பார்த்த உடனே வந்து இந்த எப்படி இந்த ஃபார்ம் ஹவுஸை நம்ம சுற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு நாங்கள் வந்து போயிட்டோம். ஆனால் எங்களுக்கு என்னென்ன செடிகள் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு சுற்றி காட்ட முடியுமா சார்? கண்டிப்பாக. யானை, இதெல்லாம் யானை உடைச்சு போட்டது, யானை பிச்சு போட்ட செடி அங்கே ஒன்று. எல்லாமே நல்லா வந்துருந்தது. இந்த தென்னை மரம் ஈல்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபினிஷ். சார், யானையை தவிர்த்து என்னென்ன அனிமல்ஸ் சார் வரும்? பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் இருக்குது, நாங்கள் வரும்போது பார்த்தோம். என்ன எல்லாம் இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது. எதுவும் வராது. பன்னி வரும், காட்டு பன்னி வரும் மேக்ஸிமம். அதுவும் கம்மியாகிடுச்சு, எல்லாம் வச்சு சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற மாதிரி தெரியல, இப்போ ரொம்ப கம்மி. முதல்ல வந்து நிறையா இருந்தது. ஸோ இப்போ வந்து யானை தான் இங்கே வர்றது. யானை இல்லாமல் கரடி இருக்குது, சிறுத்தை இருக்குது, டைகர் கூட ஸ்பாட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் அங்கே காட்டுக்குள்ளே. அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது. அங்கே அவர் வந்து ஒரு 60 ஏக்கர்ஸ் வந்து காட்டுக்கு சேர்த்து அப்படியே காட்டே வளர்க்குறாரு. அதில் இந்த மாதிரி ஈல்டு இதெல்லாம் எதிர்பார்க்காம காட்டுக்கு சேர்த்து விட்டுருக்காரு. அது ஓகே. அங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு கேமரா ட்ராப் போட்டிருந்தாங்களா, அந்த கேமரா ட்ராப்பில் ஒரு டைகர் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய விஷயம். டைகர் வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு அங்கே அந்த காட்டுக்குள்ள பேலன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குன்னா அந்த பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சார், வெற்றிமாறன் சாரும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு சென்னையில் பார்த்தீங்கன்னா. நீங்கள் எப்படி சார் படத்தை எப்படி ஷேர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து விவசாயத்தையும் பேசி ஷேர் பண்ணிப்பீங்களா? ஸோ பேசும்போது கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க. லாஸ்ட் டைம் ஃபோன் பண்ணப்போ சொல்லிட்டு இருந்தார், நெல் போட்டிருந்தோம் இந்த வாட்டி கிஷோர், நல்லா வந்தது. அது SRI மெத்தடில் அது எல்லாமே ரொம்ப கம்மி விதை போட்டு, ஸோ அதெல்லாம் முன்னாடியே ஸ்ப்ரவுட் போட்டு பண்ணால் ரொம்ப கம்மி விதை தேவைப்படும். அதெல்லாம் இப்போ சும்மா அப்படியே வயலில் அப்படி எல்லாத்தையும் போட்டு அது ஜனங்க வந்து ஒன்று சொல்லி கொடுத்தா இன்னொன்று பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி இல்லை, இவங்க சொல்லி கொடுத்ததே அப்படி தான். ஒரு ஏக்கருக்கு வந்து 20 கிலோ சீட்ஸ் வேணும்னெல்லாம், ரொம்ப கம்மியில் 2 கிலோ சீட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ வெற்றி என்ன பண்ணாலும் ரொம்ப இறங்கி பண்ணுவாங்க. ஃபில்ம் பண்ணும்போது அப்படி தான். நம்ம ஆட்களும் பணி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க அவங்கள விட ரொம்ப நல்ல இந்த சண்டை சேவல் பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஆளிவராக இருந்தார். நாங்கள் பார்த்தோம் அந்த பைப் இரிகேஷன்லாம் நிறைய பண்ணிட்டுருங்க, டிப் வாட்டர் இரிகேஷன். ட்ரிப்பு தேவைப்பட்டது நமக்கு. ஏன்னா நான் வேறு இங்கே இல்லாததுனால மழை தண்ணியை
அதுக்கு மேலே டிபெண்ட் ஆகிட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால் வந்து ட்ரிப் பண்ண வேண்டியதாச்சு, போரும் பண்ண வேண்டியதாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து செடி கொண்டு வந்து போட்டேன், மழை வரல, செடியெல்லாம் செத்து போச்சு, இப்படி நிறைய ஆச்சு. சார் ஸ்பெசிஃபிக்காக அப்போ இருந்த பீரியட் வீடு மாதிரியே ரெடி பண்ணணும் அப்படிங்கிற தாட்டு எதனால் சார்? எனக்கு பழசு பிடிக்கும். அது இல்லாமல் வந்து இது சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே இருக்கிற மண்ணை எடுத்து கட்டிருக்கோம். ஸோ சிமெண்ட் யூசேஜ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மெட்டல் யூஸ் பண்ண வேணான்னு பார்த்தோம், மரமே யூஸ் பண்ணலான்னு சொல்லி ரீசைக்கிள்டு மரம் யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அந்த மரம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த மரத்தில் இந்த வேலை பண்ணுறவங்க கிடைக்கல, ரூஃப் வேலை, மாட்டு வேலை பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து செவரெலாம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டர் பண்ணாத சிமெண்ட் ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகும். மண் இதெல்லாம் எங்கே பண்ண செங்கல் இதெல்லாம் அடோபி பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அடோபி பிரிக்ஸ் உள்ள இது ஃபுல்லாக அந்த செம்மண் தானே சார்? செம்மண்ணோட செம்மண்ணு இல்லை, மண் அவ்வளோதான். இங்கே இருக்கிற மண் அவ்வளோதான். அதெல்லாம் வந்து ரேம்டு அது. ஸோ அது பெருசாக இருக்கும் மவுல்டு. அதுக்குள்ளே மண்ணை வச்சு நல்லா அடிச்சுட்டு அதை மவுல்டை கழட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தில் அதே மவுல்டை வச்சு மறுபடியும் மண்ணை போட்டு ரேம் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து ரேம்டு எர்த்துன்னு சொல்லுவாங்க அது. இது அடோபி பிரிக்ஸ். இது கையில் சின்ன சின்ன செங்கல். இது யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பழைய டோர்ஸு, இந்த தூண், இதெல்லாமே வந்து கர்நாடகாவில் வந்து கிராமத்தில் இப்படி தான் இருக்கும் வீடு. தொட்டி வீடுன்னு சொல்லுவோம். நடுவில் தொட்டி இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஏர் சர்க்குலேஷனுக்காக தான். நடுவில் அங்கே கல் போட்டிருப்போம் அந்த தொட்டிக்குள்ளே. அந்த கல் ஹீட் ஆகிட்டு ஹாட் ஏர் மேலே போகும். ஓகே. குளிர் காற்று வந்து உள்ளே இந்த வெளி சைடில் உள்ளே வரும். உள்ளே போய் பார்க்கலாமா சார்? இங்கே நமக்கு புல்லுக்காக தான் ராகி அதிகமாக வளர்க்குறோம். இது இல்லாமல் வந்து எங்கள் ஊர்லலாம் ஸ்டேபிள் டயட் ராகி தான். இது வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இல்லை இல்லை, இது வந்து அதான் சொன்னேன், கல் போட்டிருப்போம். எங்கள் மேலே இந்த இது வெயில் வந்தப்போ இது சூடாகும். சூடான இங்கெல்லாம் இங்கே இருக்கிற காற்று சூடாகும். அது சூடாச்சுன்னு ஸோ இந்த காற்று மேலே அங்கே இருந்த வேப்பரில் அந்த காற்றே வந்து சூடானா அதோட இது கம்மியாகும்ல, மேலே போகும். சூடான காற்று எப்போவும் மேலே போகும். ஸோ அப்போ கூலாக இருக்கிற காற்று வந்து முன்னாடி அதுக்கு தான் அந்த திண்ணை இருக்கும். திண்ணைக்குள்ளே வரும்போது வெளியிருந்த வர்ற காற்று திண்ணைக்குள்ளே வரும்போது கூலாகிடும். ஸோ தேர் இஸ் அ கண்டினியூஸ் சர்க்குலேஷன் அஃபேர். ஸோ இப்படி தான் கட்டுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக வரிசையாக. அதான் சார் இந்த பழைய திறந்து விட்டால் உங்களுக்கு அந்த சைட்லேருந்து இல்லை இந்த சைடில் காற்று வரும். இந்த உரம் எப்படி சார் தயாரிப்பீங்க? நீங்கள் இங்கேருந்து தயாரிச்சுக்கிறீங்களா இல்லை எடுத்துகிட்டு? ஆக்சுவலாக எதுவும் போடுறது தேவையில்லை. நீங்கள் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னா இருக்கிறதே வந்து அங்கேயே போட்டு அங்கேயே வளர்க்குறது தான். இப்போது எல்லா மாதிரி செடியும் இருக்கும்ல. மெயினாக இப்போ காட்டுக்குள்ளே யார் ஏதாவது போடுவாங்களா? எதுவும் போடுறாங்க. ஸோ காட்டு அப்படியே காட்டு நல்லா தானே வளர்ந்துட்டு. ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக எதுவும் போட தேவையில்லை. உங்களுக்கு அதான் நமக்கு ஈல்டு அதிகமாக வேணும், அது வேணும், இது வேணுங்கும் போது மட்டும்தான், கொஞ்சம் ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் போட தேவைப்படுது. இப்போல்லாம் அதான் இந்த மாட்டு சாணியில் அதில் எல்லாம் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் நிறைய கன்காக்ஷன்ஸ் இருக்குது. பஞ்சாமிர்தான் பண்ணுவாங்க, ஜீவாமிர்தான் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நாங்கள் எதுவும் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம், எதுவும் பண்ணுறதில்ல. இவங்களுக்கு சொல்லி பண்ண வைக்க முடியல கண்டினியூஸாக. இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? ஏன்னா வந்து விவசாயத்தை நிறைய பேர் விட்டுட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. அது ஒரு சைக்கிள் நினைக்கிறேன். நிறைய பேர் மறுபடியும் விவசாயம் ஆரம்பிச்சுட்டும் இருக்காங்க. நிறைய பேர் சினிமாலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஆரம்பிச்சிருக்காங்க விவசாயம் பண்ணுறதுல. ஸோ நிறைய பேர் ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஏன்னா எது தேவைங்கிறது புரிகிற வரைக்கும் தான் இந்த ஓடிட்டே இருப்போம். ஸோ புரிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து தானே ஆகணும். ஏதோ ஒரு கட்டத்தில் புரியும் என்ன இம்பார்ட்டண்ட், எது தேவை, எது தேவையில்லாததுன்னு. ஸோ தேவையில்லாத நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம்ல. ஏன்னா யாரோ க்ரியேட் பண்ணுற தேவைகள் இதெல்லாம். அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை உருவாக்குறான். நீங்கள் அதே தேவைன்னு நினச்சிக்கிட்டு ஓடிட்டே இருப்பீங்க. லாக்டவுன் வந்தது வந்து ஒரு விஷயத்தில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு விஷயத்தில் வந்து நல்லது நடந்தது. என்னென்னா கார்பரேட்டில் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அவங்க கிராமத்துக்கு போய் அவங்க விவசாயத்தை வந்து கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் திருப்பியும் வந்து எல்லாம் இதான ஒன்று திருப்பியும் அதை விட்டுட்ட மாதிரி இருக்குது எல்லாம் யங்கர் ஜென்ரேஷன். அந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்னென்ன சொல்லுவோம்? யாரோ சொன்னது ஆகுது, யங்கர் ஜென்ரேஷன்களை ஏதாவது சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியாது. ஏதாவது சொன்னாலும் கேட்டுக்கிற நிலைமையில அவங்க இல்லை. ரொம்ப கலர்ஃபுல் திங்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்கள. இப்போ வீட்டில் பசங்களே சொல்கிறது கேட்க மாட்டாங்க. எங்கள் வெளியே போய் எப்படி சார் நாங்கள் சொல்லி கேட்பாங்கன்னு எப்படி நினைக்கிறது? எல்லா ஆர்கானிக் ஷாப்புக்கும் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுத்துட முடியுமா? ஏன்னா ஹீல்ட் பண்ண முடியுமா? அவ்வளோ ஆர்கானிக் விவசாயி நம்ம ஊரில் இருக்காங்க. இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் கன்சம்ஷன் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோ பண்ணலாம். பட் ஸ்டில் சிலது வந்து அவ்வளோ இல்லை. அது நடக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்த உடனே கார்பரேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஒரு நல்ல ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது, இப்போ ஜனங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு, ஆர்கானிக் சாப்பிடணும்னு கேட்குறாங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யாரோ ஒரு 10 கிலோ தான் வளர்க்குறான் ஒரு ஊரில், இங்கேருந்து அவன் கொண்டு வந்து சிட்டியில் போடணும்.
அதே ஒரு 100 கிலோ வளர்க்குறவனுக்கும் அவ்வளோதான் செலவு வருது, 10 கிலோ வளர்க்குறவனுக்கும் அவ்வளோதான் செலவு. இங்கேருந்து கொண்டு வந்து அங்கே போடணும்னா ஸோ 1 கிலோ மேலே டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகிடும். ஸோ அது இல்லாமல் வந்து வேஸ்டேஜஸ் இருக்கும். இப்போ பூச்சி வரும், நமக்கே வந்து நிறைய வேஸ்டேஜ், எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகும் பிகினிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்கெல்லாம். அது இல்லாமல் வந்து நம்ம கம்மி விலைக்கு கேட்கவே கூடாது. எல்லா சாப்பாடோட விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் ஷுட் பை அட் அ சப்போர்ட் ப்ரைஸ். அதான் எம்எஸ்பி கேட்டுட்ருக்காங்க, இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க, இருக்கிற தேவையில்லாத ரூல்ஸு ஆர்டினன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. கார்பரேட்ஸுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி தராங்க, ஆனால் ஃபார்மர்ஸுக்கு மட்டும் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா இப்போது நடந்த அந்த ஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட் நடக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இப்போ வரைக்கும் நடக்கலை. அதனால் வந்து இவங்க எப்படியும் கேட்க மாட்டாங்க. எனக்கு எப்படியும் 110 ரூபாய்னா பெட்ரோல் போட்டுகிட்டே இருக்காங்களே. ஸோ எவ்வளோ போட்டாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க அந்த கான்ஃபிடென்ஸில் சும்மா இருக்காங்க. பட் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும், ஜனங்களுக்கும் புரிய வைக்கணும் எதுக்கு சாப்பாடு எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு. ஸோ என்ன ரேட்டு இப்போ ஜனங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, இப்போ நிறைய பேர் அதை பேசுகிறாங்கல்ல, சின்ன காய்கறி கடையில் போய் நம்ம பார்கெயின் பண்ணுறோம், பெரிய கார் வாங்கினா பார்கெயின் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ரேட் ஃபிக்ஸ்டு. ஸோ இவன் சின்ன ஒரு ரோட்டு கடையில் போயிட்டு அவனை வந்து நம்ம எவ்வளோ பிடுங்க முடியுமோ பிடுங்குறோம் அவன்கிட்ட. ஆனால் அவன் வந்து பெரிய கடைக்காரன் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவன் பிடுங்குறான். ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு ஓரளவுக்கு. ஸ்மெல் பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ஆர்கானிக்ன்றனால ஹெவி ஸ்மெல் அடிக்கும் சார். ஆமாம், எதுவும் போட மாட்டோம், நேச்சுரலாக என்ன இருக்கோ அது இருக்கு, அவ்வளோதான். ஃப்ரெஷ் ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்ட் சார். நைஸ் சார். ஆக்சுவலி ரொம்ப புளிப்பு இல்லை சார். அப்படியா? ஒரு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்ட் டைம் சாப்பிட்ருக்கு. நல்லா இருக்கும். ஒரு சின்ன பீஸ். நம்பர் ஆஃப் வெரைட்டி, என்னென்ன வெரைட்டி போட்டிருக்கீங்க சார் மாம்பழத்துலேயே? என்ன கிடச்சது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். கிடச்சதெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இந்த தோத்தாப்புரி தான் அதிகம். அது இல்லாமல் வந்து மல்லிக்காய் இருக்குது. திஸ் இஸ் மல்லிகா. இந்த ஷேப்பில் வரும். பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்க. பங்கனப்பள்ளியும் இப்படி தான் இருக்கும், மல்லிகா இப்படி தான் இருக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் எந்த பக்கம் சார்? ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க? மொசாம்பி நடு இருக்கும். இதெல்லாம் கொய்யாக்கா. சார் நம்மளே ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணி அதை நம்மளே சாப்பிடும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் எப்படி சார் இருக்குது? நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்படி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஆர்கானிக்காக வளர்க்கலனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நேச்சுரலாக வளர்க்குறதுல நாட்டு விதை, நாட்டு வெரைட்டியில் டேஸ்ட் அதிகம். உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ், யூ கேன் ஃபீல் த ஃப்ரெஷ்னஸ். ஆக்சுவலி ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல, ஒரு சினிமா நடிகன் பண்ணுறத கொஞ்சம் பேசப்படுத்துறதா. சார் வெற்றிமாறன் சார் வந்து பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த பயோகேஸ்லாம் அதிகமாக வந்து நான் தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இப்போது இந்த ஃபார்மிங்கை தாண்டி வேறு என்ன சார் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதான் பயோகேஸ் பண்ணணும், குழி தோண்டி வச்சுருக்கேன். என் ஒய்ஃப் வந்து அவரோட வேலை செய்கிற சில அப்ரெண்டிசஸ் ஒரு இது பிளாஸ்டிக்கில் ஒரு கோபர் கேஸ் இதே வருது, பேக் மாதிரி, அது உள்ள குழி தோண்டி உள்ளே வச்சிடலாம். அதை கொண்டு வந்து நம்ம ராகி வளர்க்குற இடத்துல போட்டு குழி தோண்டி வச்சுட்டாங்க. நான் குழி அதுக்காக தோண்டிருந்தேன், தோண்டி வச்சுட்டாங்க. அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணலான்னு போய் அதெல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஸோ ஐ ஹேவ் டு பில்ட் ஒன். மண் எப்படியும் செங்கல், இப்போ வந்து ஒரு மட் பிளாக் மிஷினே வாங்கியிருக்கேன். ஸோ பயோகேஸ் இஸ் சஸ்டைனபிள். இப்போல்லாம் கேஸ் வேறு ரொம்ப நல்லா இவங்க வாங்குறாங்கல்ல, எங்களுக்கு போட்டு கொடுத்து வாங்குறாங்கல்ல, ஃப்ரீயாக கொடுத்துட்டு. இவங்கெல்லாம் இங்கே இருக்க ஃபேமிலி, எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபேமிலி இருக்காங்களா, அவங்கெல்லாம் வாங்கினாங்க அந்த இதில் ஃப்ரீயாக கிடைக்கிறது, கேஸ் ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்னு சொல்லி. அவ்வளோதான் காலி. இன்றைக்கி பாருங்கள், கேஸ் இல்லை, ஸ்டவ் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ 1000 ரூபா ஆயிடுச்சு, யாரும் வாங்குவாங்க. ஸோ ஐ பீன் டெல்லிங் தேம். அவங்களுக்கு அப்போவே சொன்னேன், நல்லா அதை யூஸ் பண்ணுங்கள், ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், அது ஒர்க் ஆகும். கோபர் கேஸ் பண்ணலாம். அது ஸ்லோவாக அவங்களுக்கு அவ்வளோ ஸ்லோவாக குக் பண்ண முடியல. அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்கல்ல, ஸோ அவ்வளோ ஸ்லோ குக்கிங் முடியல.
ஹேவ் டு. ஸோ இந்த வருஷத்துல இந்த பையன் வந்து 10th முடிஞ்சிச்சு அவனுக்கு. ஸோ 11th இந்த ஹாஸ்டலுக்கு போகிறான். எனக்கு அந்த 5 days இருக்கும். வீக்கெண்ட் எப்படியும் வீட்டுக்கு போயிடுவேன். இப்போ எல்லாம் ஷூட்டிங்கும் அப்படி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சார் நீங்கள் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா நீங்கள் ப்ரொஃபஸராக இருந்திருக்கீங்க. அந்த டைம் இருந்த நினைவுகளை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை சார், அடுத்தவங்களுக்கு நான் வாஸ் அ பேட் லெக்சரர், பட் பசங்களுக்கு இது லைக் த வே ஐ டாட். நான் கன்னடா லிட்ரேச்சர் டீச் பண்ணிருந்தேன். மற்ற லெக்சரர்ஸ் எல்லாம் வந்து லிட்ரேச்சரையும் வந்து போர்டு மேலே எழுதணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து போர்டில் எழுத மாட்டேன். இட் இஸ் மோர் ஆஃப் அன் இன்டராக்டிவ் இதுதான். லிட்ரேச்சர் வந்து அப்படி தானே புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணால் உங்கள் ஒப்பீனியன் சொன்னால் பெர்செப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தேடுறது தானே. அது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ துரத்தணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சினிமா வந்துடுச்சு. அப்போதுலேருந்து அது இருந்ததா சார்? நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கும்போதே சினிமா ஆர்வம் இருந்தது உங்களுக்கு? தியேட்டர் பண்ணுறது, அந்த காலேஜ் தியேட்டர் இங்கே வந்து காலேஜ் தியேட்டர் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. பெங்களூரில் காலேஜ் தியேட்டர்ஸ் வெரி ஆக்டிவ். ஸோ நான் காலேஜ் தியேட்டரில் தான் பண்ணிட்டு இருந்தேன். மெச்சூர் தியேட்டர் கூட எதுவும் பண்ணல அதுக்கு முன்னாடி. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட் வந்து சினிமாவில் வேலை பண்ணிட்டு இருந்தார். இங்கே வந்து அது அந்த லிங்க் இருக்குது. சினிமாவில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் தியேட்டர் பண்ணுறாங்க. ஸோ தியேட்டர் வந்து அமெச்சூர் தியேட்டருங்கிறதுனால அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் அ லிங்க். ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரெக்டாக சினிமாவுக்கு வர்றதுக்கு தியேட்டர் மூலிமா வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அப்படி வந்தோம் நான். அங்கேருந்து தான் நீங்கள் சோஷியலிக்காக ஒரு பொலிட்டிக்கலுக்கு ஆளாக கொஞ்சம் மோல்ட் ஆனீங்களா சார்? லிட்ரேச்சர்னு லிட்ரேச்சர் எக்ஸ்போஷர்னால எங்கள் கனடாவில் வந்து வி ஹேவ் வெரி டைவர்ஸ் அண்ட் வெரி ரிச் லிட்ரேச்சர். All language, individual language, regional languages have had their own literature, good literature. தமிழ்நாடு அப்படிதான். தமிழ்நாடு ஓரளவுக்கு லக்கி. ஏன்னா அங்கே வந்து அந்த நேட்டிவிட்டிக்கு திராவிடியன் மூமெண்ட்டால் தே ஹெல்ட் பேக் டு த நேட்டிவிட்டி. அதனால் அவங்க அங்கே வந்து தமிழில் வந்து மொழி அது இல்லாமல் கல்ச்சர் வந்து ஓரளவுக்கு இதாச்சு. நம்ம இங்கே விட்டு கொடுத்துட்டோம். கர்நாடகாவில் மாடர்னைசேஷனுக்கு ரொம்ப ஓப்பன் ஆகிறது வேறு, மாடர்னைசேஷன் வேறு. பட் retaining your traditional knowledge was also important. Traditional knowledge na again இவங்க எல்லாம் கடவுளெலாம் கொண்டு வந்துடுவாங்க. ட்ரெடிஷனல் அதில் the sustainable methods of living. நடுவில் இந்த நியூஸ் மீடியாலையும் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா சார்? அந்த நியூஸ் மீடியாவில் பேப்பர் போட்டுருந்தவங்க தான். காலேஜ் படிக்கும்போது காசு தேவை இல்லை. ஸோ எல்லாமே எங்கள் அப்பா கிட்ட காசு வாங்குறது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்து நானே சம்பாதிச்சு படிக்கணும். அப்பவும் ப்ரொஃபஸர் தானே சார்? லெக்சராக இருந்தேன். அங்கேருந்து தான் உங்களுக்கு இந்த அப்படி இல்லை, அது என்ன வேதியா ஹெரிடிட்ரியாக வர்றதுக்கு அப்படி இல்லை சார். ஐ நெவர் வாண்டட் பி லெக்சரர். எங்கள் அப்பா லெக்சருங்கிறதுனால லெக்சரரே ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். பட் தெரில, அது எப்படியோ அது பை சான்ஸ் தான். அது கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து கேஎஸ் படிச்சுட்டு இருந்தான். அவன் வந்து லெக்சராக இருந்தான். ஸோ நடுவில் லீவ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவனுக்கு. ஸோ ஹி ஹேட் டு ஃபைண்ட் அ ரீப்ளேஸ்மெண்ட். நீயே ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வா, நீ லீவ் எடுத்துக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஸோ என்னை கூப்பிட்டு போனேன். அது கேர்ள்ஸ் காலேஜுங்கிறதுனால நான் ஓகே ட்ரை பண்ணலான்னு போயிட்டு. அங்கேருந்து சினிமா ட்ராவல் எப்படி நடந்தது சார்? அதான் பை சான்ஸ். அப்போது காலேஜ் தியேட்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு சின்மயின்னு சொல்லி, ஹீ இஸ் அ டிசைனர் ஃபார் ஃபிலிம்ஸ் ஆல்சோ நவ். ஸோ அவருக்கு ஒரு ஆஃபர் வந்து தான். அவர் வந்து மைசூரில் இருக்கார். ஹீ டசன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் மைசூர். நான் வரமாட்டேன், பெங்களூரில் நீ இருக்கல, நீ போய் பாரு. போனேன். அண்ட் ஐ கால் மை ஃப்ரெண்ட். இந்த சினிமாவில் காசு கொடுப்பாங்களான்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் தியேட்டரில் என்ன டைரக்ட் பண்ணிருந்தார். அவர் சொன்னார், இங்கே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், சும்மா வந்து டைரக்டர் பாரு. போய் பார்த்தேன். அவருக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை, இப்படி தான் இருந்தேன். அவர் பார்த்து ஏதாவது ஃப்ரெண்ட் ரோல் கொடுக்கலாம், போயிட்டு வாங்க, ஃபோட்டோஸ் கொடுங்க. அப்போ தான் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு ஃப்ரெண்டு வீட்டு ஒரு அனிதான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, வீட்டு மேலே ஒரு ரூமில் ஓசிக்கு தங்கியிருந்தோம். ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது, ஃபோட்டோ எப்படியோ ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஹரிஷ்ன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட், அவனுக்கு யாரோ கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க யூஎஸ்லேருந்து. அவனோட கசின்ஸ் யாரோ, அவனுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஏதோ எடுத்தா ஒரு 4-5 ஃபோட்டோ நல்லா வந்துருச்சு. இன் ஃபோக்கஸ் நல்லா வந்துருச்சு. அவனோட துணி, அவனோட காகிள்ஸ் எல்லாமே போட்டு. காசு அதுக்கும் இல்லை, ஷேவ் பண்ணிடலான்னு யோசிச்சோம். ஷேவ் பண்ணால் காசு இல்லை, பார்க்க வேணாம்னு சொல்லி அப்படியே எடுத்து சாப்பாடுக்கே காசு இல்லை, இப்போ ஷேவ் வேறு எங்கே பண்ணுறது. அப்படியே எடுத்தோம். அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அங்கே ஒரு நல்ல ரோல், பொல்லாதவன் மாதிரி ஒரு சின்ன ஸ்கேலில் இருக்கும் அந்த ரோல். ஸோ சூப்பரான ரோல். அந்த ரோலுக்கு எவ்வளோ சார் சம்பளம் கிடச்சிது ஃபஸ்ட்டு? ஸோ ₹0. ஃபஸ்ட்டு என்ன, நிறைய படத்துக்கு 0 தான். எல்லாம் இங்கெல்லாம் பிகினிங்கில் அப்படி தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அவ்வளோதான். எவ்வளோ படம் நடித்தாலும் சார் நல்ல வாய்ப்பு சார் உங்களுக்குன்னு சொல்லி எவ்வளோ வாய்ப்பு தான் வாங்குறது. அப்புறம் ஒரு இடத்துக்கு அப்புறம் அதே இப்போ வேல்யூ மீட்ட வேண்டியது ஆகிடுச்சு. அங்கே 2000 தான் கிடச்சிட்டு இருந்தது, அந்த 2000 இல்லாமல் போயிடுச்சு. அந்த ட்ராஜடியான சுச்சுவேஷனில் எப்படி சார் ஃபேஸ் பண்ணீங்க? இப்படியே ஃபேமிலியில் ஒய்ஃபோட ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்க. ஒய்ஃப் வேலை பண்ணிட்டு இருந்தா அப்போது. ஸோ அவன் வந்து சிஏ இன்னும் ஃபைனல் பாஸ் ஆகிருக்கல. அவன்
ஸோ சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவளை ஓகே நீ வேலையை விடுன்னு சொல்லி கொஞ்சம் இங்கே காசு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஷீ ஸ்டார்டட் டூயிங் சிஏ அகேன். அதுக்கப்புறம் சிஏ ஃபினிஷ் பண்ணால் இப்போ சிஏ வச்சு எதுவும் பண்ணல அவள். பட் அப்போது தேவை இருந்தேன். அப்போ கஷ்டப்பட்டு எப்படியோ சாப்பிட்றது குறைப்போம். இவ்வளோதான் கணக்கு போட்டு சாப்பிடுவோம். 2 சப்பாத்தி இவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. அப்படியும் காசு இல்லைன்னா வீட்டுக்கு போகிறது. அப்பா இருக்கும்போது போக மாட்டோம். அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, டைம் தெரியும், அப்போ வாக்கிங் போகிற டைம் தெரியும், அந்த டைமில் போய் சாப்பிட்டு வந்துடுறது. பொல்லாதவன் செல்வம் கேரக்டர் எவ்வளோ உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ரொம்ப பண்ணி இப்போவும் எனக்கு செல்வம் கேரக்டர் பார்த்து தான் ரோல் தராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட அந்த அவ்வளோ இம்பேக்ட் இருந்திருக்கு அந்த கேரக்டரோட இம்பேக்ட். ஈவன் அந்த ஆடியன்ஸ் சினிமா டேலண்ட் மேலேயும் சினிமா டைரக்டர்ஸ் மேலேயும் அந்த இம்பேக்ட் தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்குன்னு தோணுது. ஸோ தேங்க்ஸ் டு வெற்றி தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் நானா பாட்டேக்கரா. ஸோ நானா பாட்டேக்கர் அப்போது தான் ப்ரொடக்ஷனும் புது ப்ரொடக்ஷனில் கதிரேசன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தார். அவ்வளோ பட்ஜெட் போட முடியாதுன்னு சொல்லி கம்மி பட்ஜெட்டில் தேடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் தேடி பிரகாஷ் ராஜ் நானா பாட்டேக்கர் நடுவில் யாராவது வேணும்னா அந்த மாதிரி இது வேணும்னு சொல்லி தேடிருந்தாங்களா. ஸோ ஹாப்பி பார்த்து அவருக்கு தோன்றிருக்கு அப்படி இருக்கலாம், இவனை ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து NH4 ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதாரு. அதுக்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். NH4க்கு ஆக்சுவலாக தமிழை வந்து கன்னடாவில் பேசுகிற ஒரு ஆள் தேவை இருந்தது. அந்த கேகே பண்ணார்ல அந்த ரோல். தேசிய நெடுஞ்சாலை ஃபஸ்ட் படமாக வர வேண்டியது வெற்றி விடுது. ஸோ அதில் கேகே பண்ண ரோல் நான் பண்ண வேண்டியது. ஸோ கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி இங்கே காஷ் பண்ணார். அதுக்கப்புறம் பொல்லாதவன் ஆயிடுச்சு. ஸோ இந்த லைன் எடுத்து அங்கே போட்டு பொல்லாதவன் பண்ணார். அதில் வந்து சரி எப்படியும் தெரியும்ல இவன் அங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம்னு சொல்லி. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ட் வெல். ஸோ அதனால தான் இவங்க இவ்வளோ எல்லாம் பண்ண முடிஞ்சது. பைக்கை பார்க்கும்போது ஒரு ஆசை வருது சார், இந்த வண்டியில் போகணும், ட்ராவல் பண்ணணும், ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போங்க சார். ஷூர். ஓகே சார், போவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் ரைட் சார். ஃபார்மையும் சுற்றி பார்த்துட்டேன், ஊரையும் சுற்றி பார்த்துட்டேன். Sri Muthukumal Institute of Technology, Mangadu, Chennai. Admissions open for BE, BTech, MBA, MCA, ME and PhD. Counseling code 1218. Come and enjoy Tale of the Mermaids at VGP Marine Kingdom, Chennai.